பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான கும்பராசி நேயர்களே, ஆவணி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்குது? எங்கள் ராசியிலேயே வந்து ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது. இது பார்த்தா குறைக்க பாருங்கள், சனி வேறு 2ஆம் இடத்துலேருந்து வக்ரம் ஆகிட்டார். நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற நிறைய உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும். அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் வீட்டு வந்து ஆட்சி பலத்தோடு அமர்றாரு. முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பாருங்கள் பலவிதமான ஒரு மருத்துவம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எல்லாம் பார்த்தும் சரியாகாது. ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதம் ஸ்டார்டிங்கிலேயே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு, அதுவே உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ தூரம் ஹேப்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கவே முடியாது. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வேலை விஷயமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயமாகவோ வெளியே சுற்றிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தோடனே வந்து குடும்பத்தோடு சேர்ந்துருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று பாருங்கள், நிறைய அந்த கும்பராசிக்காரங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வந்து நிறைய ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவானுடைய தாக்கம் வேறு. அதே நேரத்தில் பாருங்கள் 7ஆம் இடத்துல கேது, நம்ம ராசியிலேயே வந்து ராகு வேறு அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த ராகு கேதுக்குள்ளே உங்கள் ராசிகளும் உங்கள் 7ஆம் ராசிகள் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இந்த ஆவணி மாதம் சரியாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறாத உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சரி போதும், சண்டை போட்டதெல்லாம் போதும், நம்ம விட்டுருவோம், இனிமேல் சமரசமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கும்பராசியான உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ வருமானங்கள் வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது. எப்படி வருமானத்தை சரி பண்ணுறணும்? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வேறு உங்கள் ராசி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவுடைய பார்வையும் 2ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இது வரைக்கும் இந்த வருமான தடையை கொடுக்கக்கூடிய சனியோடைய பவரும் பாருங்கள் இப்போ குறைய ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆனால் வேலை சரியான நிரந்தர வருமானம் இல்லை, ஆனால் வேலைக்கு போகவே முடியாமல் சில கும்பராசிக்காரங்க இப்போ இருக்கீங்க. நல்ல வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைச்சாலும் பாருங்கள் அந்த வேலையை அமர முடியாது, வேலைக்கு போகிறப்ப ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகள் சரியாகி நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படக்கூடிய நாட்களாகத்தான் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. என்னதான் உங்களுக்கு வந்து கேது 7ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியனோட சேர்ந்த கேதுவாகத்தான் இருக்கார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் முதல்ல போய் சரண்டர் ஆயிருங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு நீங்கள் பொறுத்து போயிட்டீங்கன்னா குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு எதுவுமே வராது, சமரசமாக போகக்கூடிய வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சனி பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு.
அப்போ உங்களுடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயனஸ் அதிகமாகிட்டே இருக்கும். உங்கள் உடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கால்சியம் பவர் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய கும்பராசிக்கு அந்த பார்த்தீங்கன்னா கால் வலி, அந்த முட்டு வலி, அந்த பாதம் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கால்சியம் பவர் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன செய்யணும், உணவில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கீரைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உடம்புல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்தாலே நம்மளால் டென்ஷன் ஆகிட்டே இருப்போம். நிம்மதி நம்ம வேலையை கூட நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதல்ல வந்து தெளிவாக உங்களுடைய ஹெல்த்தை முதல்ல செக்அப் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான ஆரோக்கியமான நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அன்னைக்கு நல்லா இருந்திருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர், சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தகுந்த ஒரு பரிகாரமாக, தகுந்த ஒரு வழிபாடாக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து வராது. உங்கள் ராசிக்கு குரு பாருங்கள் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதத்தில் வருமானத்தை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வெளிநாடு போட்டு ரொம்ப நாளாக நினச்சேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளியில் போனேன். இப்போயும் நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக ட்ரை பண்ணேன், அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ இந்த ஆவணி மாதத்தில் அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்கு கம்பெனிக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சாலும் ஒரு அப்ளை பண்ணாலும் எது செஞ்சாலும் அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய தகவல் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது, 12ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அப்போ அயல் நாடு, அயல் தூர தேசத்துக்கு கடலை கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், வருமானத்துக்காக வேலை விஷயமாக போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி படிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் கொஞ்ச நாள் படிச்சிருக்கேன். நான் தொழில் சார்ந்த விஷயங்கள் சில கல்விகள் தேவைப்படுது. நான் ஏற்கனவே பிரேக் விட்டு நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில், இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய படிப்பு விஷயமானது உங்களுக்கு ரொம்ப வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. நான் அரசாங்க பணிக்காக நான் வந்து விண்ணப்பிச்சிருக்கேன், அதுக்காக ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டா இந்த மாதம் முதல்ல அதுக்குண்டான முயற்சியை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க பணியும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய உடலும் பிறந்த கூட விட்டு கொடுத்து போய் ஏமாந்துருவாங்க. ஆனால் பாருங்கள், தன்னுடைய மனைவி தன்னுடைய வாழ்க்கை துணை தான் நிறைய ஒரு காயப்படுத்துகிற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூரியன் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறனால அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடன்பிறப்புகள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து இழந்துட்டீங்க. ஆனால் இப்போ திருப்பி நீங்கள் வந்து இழந்துட்டீங்க தான் அதிகமாக ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால உங்களுடைய உடன் பிறந்தவர்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையிலையும் அப்படித்தான், பண விஷயங்கள்லையும் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். 6ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சில விதமான அடிவேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால, ஆனால் அப்படி இருந்தாலும் பாருங்கள், எதிர்கொள்ளைய பிரச்சனைகளை முதல்ல வந்து குறைச்சிருவார். யாரெல்லாம் அவங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்களுடைய தாக்கம் முதல்ல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பாருங்கள் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நான் இது வரைக்கும் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு வேலைக்கு நான் வந்து ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து அந்த பிஸ்னஸ் மூலமாக அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிற அந்த வருமானமே பாருங்கள் ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பாக மாறுவதற்குமே வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ வந்து இன்னும் நாங்கள் வந்து முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை காலையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு முதிர்ந்த ஒரு பெண்மணிக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களா இருந்தாலும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை மத்தியானம் 1 to 2 அந்த நேரங்களில் போய் ஒரு சாப்பாடு, ஒரு சைவ சாப்பாடு, ஒரு தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இது நீங்கள் முடிஞ்சால் கொஞ்சம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை வாரம் நீங்கள் கூட பண்ணலாம். அப்படி பண்ணிகிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு வெற்றியை அடையக்கூடிய மாதமாக கும்பராசியான உங்களுக்கு இருக்கும். என்ன வந்து ஆலய வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா பெருமாள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெங்கநாதர் சயன கோலத்தில் வந்து எங்கே வந்து பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாள் ஆலயத்துக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள அந்த பெருமாள்கிட்ட போங்க. போய் துளசி மாலை வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் ராசி எல்லாத்துலையும் அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும்.